வணக்கம். இது 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கான பதிவு. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டேட் போர்டு ஆகட்டும், சிபிஎஸ்சி ஆகட்டும், அவங்க ஃபுல்லாக புக்கை தரோவாக படிக்கணும். எந்த லெசன் ஆனாலும் தரோவாக படிக்கணும். பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு லெசனோடது ஃபுல்லாக படிக்கணும். ஃபுல்லாக படித்து அது எப்படி அந்த கான்செப்ட் கிளாஸில் அவங்க கான்செப்ட் எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு 2 நோட்டாக பிரித்து வச்சுக்கணும். ஒரு நோட்டில் அவங்க ஃபார்முலா எழுதணும். இன்னொரு நோட்டில் அங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் எடுத்துட்டால் அந்த எக்ஸசைஸ் கீழே எக்ஸசைஸ் நம்பர் 1.1 1.2 அந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னொரு நோட்டில் அந்த நோட்டில் இருக்கிறது நம்ம அடிக்கடி திருப்பி பார்த்துக்கணும். இந்த சம்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கான்செப்ட்ஸுக்குள்ளே போய் நம்ம படிக்கும்போது நல்லா தரோ ஆகும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணுன்னா, ஒரு நோட்டில் ஃபார்முலா எழுதிக்கணும். இன்னொரு நோட்டில் முக்கியமான ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ரியாக்ஷன்ஸை பூரா எழுதி பார்த்துக்கணும். எழுதி பார்த்துட்டு திரும்பவும் நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே போய் படிக்கும்போது ஃபுல்லாகவே கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு தரோ ஆயிரும். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்டில் அங்கே ஃபார்முலா எழுதணும். டெரிவேஷன்ஸ் இருக்கிறது டெரிவேஷன்ஸு அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும். இன்னொரு நோட்டில் எக்ஸசைஸுக்கான ஒவ்வொரு சம்மும் நம்ம எழுதி பார்த்து நம்ம தரோ பண்ணிக்கணும். இந்த மெத்தட் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபுல் கான்செப்ட்ஸ் தரோவாக பண்ணும்போது நீட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட்டுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக ஜேஇ அட்டெம்ப்ட் பண்ணலாம். நீட் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஜேஇ கிடைக்கக்கூடிய, ஜேஇ வழியாக என்ஐடி ஐஐடிக்குள்ளே போகக்கூடிய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் போர்டுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்முலாவை நான் ஏன் அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீட்டு ஜேஇ பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 to 70% ஆஃப் த கொஷின்ஸ் ப்ராப்ளம் பேஸ்ட். அங்கே சம்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த சம்ஸுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த பேராமீட்டர்ஸை அந்தந்த கரெக்டான அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அரைவ் பண்ணுறது தான் நீட்டும் ஜேஇயும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே தான் லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதே தான் ஹேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக க்ராக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நீட்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நீட்டை ஒழிக்கணும், நீட்டை நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே இல்லை. புக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நம்ம தரோவாக படிச்சுட்டு இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நீட்டை ஈஸியாக க்ராக் பண்ணலாம். அது தவிர்த்து நம்ம brainly.com vedantu.com இந்த மாதிரி ஆகாஷ் அவங்க எல்லாமே வெப்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ஸ்குள்ளே போகும்போது இந்த ஃபார்முலாஸ் அவங்க மாற்றி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்ஸையும் நம்ம எடுத்து போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுமே நம்ம க்ராக் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம ஒரு நாளைக்கு நீட்டுக்கு ஜேஇக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நீட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஒரு நாளைக்கு பயாலஜி, அந்த மாதிரி ஒரு 1/2 an hour நம்ம ஒதுக்குனா போதும். ஜேஇ பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இது 3க்கும் ஒரு நாள் 1/2 an hour நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. இது நம்ம சுயமாக நம்ம முயற்சி எடுக்கணும். யாரும் நம்மளை ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த 1/2 an hour நீங்கள் இதுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு நம்ம யாரும் ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராம்ப்ட் பண்ணாமல் நம்ம இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில் போய் நம்ம நீட்டுக்கோ ஜேஇக்கோ நம்ம ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறது நல்லா பார்த்துட்டு, இல்லை டியூஷனில் சொல்லி கொடுக்கறது நல்லா பார்த்துட்டு நம்மளாம் இந்த சைட்ஸ்குள்ளே எல்லாம் போய் விதவிதமான சம்ஸ் எடுத்து போடும்போது கண்டிப்பாக க்ராக் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. தேங்க்யூ.